சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பூர்ணிமா கோவிச்சுக்கிட்டு குழந்தைய தூக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்துட்டா. சரி, ஏதோ ஒரு கோபத்துல வந்துட்டா. நீங்களாவது பேசி திருப்பி அனுப்ப கூடாதா? அதை விட்டுட்டு பிரியாணி போட்டிய பத்தி கேக்குறீங்க. குழந்தைக்கு இப்போ எப்படி இருக்குப்பா? நாங்க பார்க்கலாமா? என்னப்பா ரெண்டு பேருமே ஒன்னு சொல்லாம அப்படி நிக்கிறீங்க? ரகுவும் பூர்ணிமாவும் வீட்ல இல்லையா? ஒன்னும் சத்தத்தையே காணுமே. ஆமா செவந்தி, உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. நானும் கொஞ்ச நேரமா யோசிச்சுட்டு தான் இருக்கேன், உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு. அப்பா என்னாச்சு? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. இல்ல செவந்தி, பூர்ணிமாவும் மாப்பிள்ளையும் குழந்தைக்கு ஏதோ கண்ணு போட்டுருச்சுன்னு குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காங்கம்மா. குலதெய்வம் கோயிலுக்கா? எந்த குலதெய்வம் கோயில்? அது எனக்கே ஒன்றும் சொல்லலையேம்மா. இங்கேருந்து கிளம்பும்போது கோயிலுக்கு போகிறதா மட்டும் சொன்னாங்க. அப்புறம் வரேன்னு மொட்டையை சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படியாப்பா? ஃபோன் அடிச்சா ரகுவும் எடுக்க மாட்டேங்கிறாரு, பூர்ணிமாவும் எடுக்க மாட்டேங்கிறா. அதனாலதான் என்னமோ ஏதோன்னு யோசிச்சுக்கிட்டே வந்தோம். ஆமாம்மா, நாங்கள் ஃபோன் அடித்தாலும் எடுக்கிறதே இல்லை. இங்கேருந்து கிளம்பும் போதே கோவமாக தான் போனாங்க. எதுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவானேன்னு நாங்களும் விட்டுட்டோம்மா. விடுமா, ஒரு 2 நாள் போட்டோம், தானா அவங்களா திரும்பி வருவாங்க. சரி விடு செவந்தி, ரகு தான் கூட இருக்கான்ல. 2 பேரும் சேர்ந்து ஏதோ கோயிலுக்கு போயிருக்காங்க, போயிட்டு வரட்டும். கோயிலுக்கு போனாலாவது நல்ல புத்தி வருதான்னு பாப்போம். உட்காருங்க, நான் போய் குடிக்க மோர் எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, ஒன்னும் வேண்டாம், நாங்க கிளம்புறோம். பாட்டி கிளம்பலாமா? போலாம். அப்பா, ரகுவோ பூர்ணிமாவோ கால் பண்ணா எனக்கு சொல்றீங்களா? சும்மா ஒரு தடவை எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சா மனசுக்கு ஆறுதலா இருக்கும்ல. சரிம்மா, அவங்க கால் பண்ணா நிச்சயமா உனக்கு தெரிவிக்கிறேம்மா. சரிப்பா, வரேம்மா. சரி வாங்க பாட்டி. என்னங்க செவந்தி, நீ ஒன்னும் வருத்தப்படாதடி. என்ன, குழந்தைய தூக்கிட்டு கோயிலுக்கு தானே போயிருக்கா. நாளைக்கோ நாளான்னைக்கோ திரும்பி வரத்தானே போறாங்க. அப்ப வந்து பாத்துக்கலாண்டி. பாட்டி, நான் அதை பத்திலாம் ஒன்னும் யோசிக்கல. நீங்க கவனிச்சீங்களா? வழக்கத்தை விட பூர்ணிமாவோட அப்பா அம்மா 2 பேருமே ஏதோ ஒரு பதட்டத்திலயும் இருக்காங்க. அது என்னன்னு தான் எனக்கு ஒன்னும் புரியல. அதை பத்தி தான் யோசிச்சுட்டு வரேன். வேற என்னடி இருக்கும்? இவ பண்ண காரியத்துக்கு அவங்க 2 பேருக்கும் குற்ற உணர்ச்சியா இருந்திருக்கும். அதனால உன் முகத்துல முழிக்கிறதுக்கு அவங்களுக்கு கூச்சமா இருந்திருக்கும்ல. எனக்கு என்னமோ அப்படி தெரியல பாட்டி. அவங்க ஏதோ பதட்டமா இருக்காங்க. ஏய், மனசு சரியில்லைன்னா இப்படித்தான் தப்பு தப்பா யோசிக்க தோணும். பக்கத்துல கோயில் இருக்குல்ல, அங்க போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாம். ஏன் பாட்டி, வீட்டுல கேட்டா கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்றாங்க, இங்க வந்து